வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குட் பேட் அக்லி படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை நம்ம டீகோடிங் தான் பண்ண போறோம். கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் படத்துல பொதுவா பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச பழைய சாங் ஒரு படத்துல வைப்பாரு. இது ஒரு வழக்கமான விஷயமா அவர் பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம ஏகேவோட இந்த குட் பேட் அக்லி படத்துல அப்படி எந்த சாங் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்தருவா சாங்கும் வர டார்கி அவரோட புலி புலி சாங்கும் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒத்தருவா சாங் வந்து பேக்ரவுண்ட்ல பிளே ஆகுது. நம்ம அர்ஜுன்தாஸ் அவர் வந்து பொண்ணு கூட சிப்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சில கட்ஸ் எல்லாம் வருது. அந்த கட்ஸ்ல ட்ரிஷா, பிரபு, கிங்ஸ்லி அப்படின்னு வரிசையா ஒவ்வொருத்தரா காமிக்கிறாங்க. அடுத்த ஒரு கட்லயே பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன்தாஸ் அவர் வந்து நம்ம ஏகே கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு போல. அப்போ அர்ஜுன்தாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏகே சார், இப்பதான் நான் உங்க வரலாறு எடுத்து நான் பார்த்தேன். நீ பெரிய கேங்ஸ்டர் நான் கேள்விப்பட்டேன். ஆனா என்னோட கேம்ல நான் தான் உனக்கு வில்லன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்பதான் நம்ம அர்ஜுன்தாஸ் அவர் வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு போல. ஆனா இதுக்கு முன்னாடி பல வருஷமா இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு கேங்ஸ்டரா நம்ம ஏகே இருக்காரு போல. ஆனா நம்ம ஏகேவை அர்ஜுன்தாஸ்க்கு பிடிக்கவே இல்லை. இவர் எப்படியாவது போட்டு தரலாம், இவன் நம்மளோட பெரியவனா அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஸ் சம்திங் அப்படிங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதுக்கப்புறமா தான் அர்ஜுன்தாஸ் அவர் வந்து ஏகேவை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு போல. இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்களா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம ஏகே கூட கால் பேசுற மாதிரியான ஒரு சீன் வர்றது கூட சான்ஸ் இருக்கு. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அஜித் அவருக்கு 2 டைம்லைன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பில்லா அமர்கலாம் அந்த கெட்டப்ல இருக்கிற மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் கெட்டப்ல இருக்காப்ல. அந்த லுக்கை பாக்குறதுக்கு செம ஸ்டைலிஷா மாசா இருக்காப்ல. இன்னொரு கெட்டப் பாத்தீங்கன்னா இந்த வேதாளம் துணிவு அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் கெட்டப்ல இருக்காப்ல. அந்த மாதிரியான ஒரு வைப் கொண்டு போகுது. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு செமையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் கார்ட்டூன் அனிமேவா காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அஜித் அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத எங்க காமிக்க முடியாது, எல்லா விஷயம் காமிச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காண்டி சிலதெல்லாம் நம்ம கார்ட்டூன் அனிமேவா காமிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் வர ஸ்டார்டிங்ல அந்த அமர்கலம் கெட்டப்பி அப்படிதான் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அஜித் அவரோட படத்துல இருந்து சில இதெல்லாம் இந்த படத்துல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம அர்ஜுன்தாஸ் அவர் வந்து ஃபக்கிங் கேம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது வந்து மங்காத்தா படத்துல நம்ம அஜித் அவர் பேசியிருப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரிஷா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை கார்லேருந்து தள்ளி விட்டதே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தில் வரக்கூடிய சீனு. அதே மாதிரி இந்த படத்தில் கூட இன்னொரு சீன் இருக்கலாம். இது மாதிரி பில்லா, அமர்கலாம், தீனா அப்படின்னு அஜித் அவரோட படத்துல இருந்தே சில இதெல்லாம் இந்த படத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ட்ரெய்லரில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் இந்த ட்ரெய்லரே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாயாக இருந்து வெறித்தனமாக ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை எடுத்திருக்காரு போல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஒரு டயலாக் சொல்றாரு. என்னன்னா, டம் அடிக்கிறத எனக்காண்டி விட்டேன், சரக்கு அடிக்கிறத என் ஒய்ஃபுக்காண்டி விட்டேன், வைலன்ஸை என் பையனுக்காண்டி விட்டேன், ஆனா என் பையனுக்கு ஒண்ணுன்னா விட்டதை தொட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அஜித் அவர் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு ஆனதுக்கு அப்புறமும் ஒரு மோசமான ஒரு கேங்ஸ்டர் தான் இருந்திருக்காரு போல. பையன் பிறந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறமா தான் அர்ஜுன்தாஸ் இல்லை வேற யார் மூலமா ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. அதனால மறுபடியும் ஏகே பாத்தீங்கன்னா கேங்ஸ்டார் கெட்டப்ல ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு போல. ஸோ இப்படி கூட இருக்கலாம். பயத்துக்கே பயம் காட்டுறவன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கரியட பை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் வந்து பயங்கரமா சோசியல் மீடியா ட்ரெண்டான ஒரு விஷயம். இது அப்படியே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. நம்ம அர்ஜுன்தாஸ் சார் வந்து 10 கிலோ கறி வேணுங்க பாய் அப்படி சொல்றதும், நம்ம ஏகே வந்து இருங்க பாய் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, நம்ம ஏகேவும் ட்ரெண்ட்ல தாண்டா இருக்காரு அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ்லாம் செம ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு ஒன்று சொல்றாரு, ஏகே வராரு வழிவிடு அப்படின்னு சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு சொல்லுவோம், அண்ணா வராரு வழிவிடு அப்படின்னு. ஸோ அதை ரிஃபரன்ஸ் பண்ணி இதில் வச்சிருக்காங்க. தளபதியோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகேவோட ரிஃபரன்ஸ் வருது, ஏகேவோட படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதியோட ரிஃபரன்ஸ் வருது. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தான் விஜய் அஜித் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பயங்கரமான நட்பு இருக்கு, எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கு அப்படிங்கிறத
இந்த படத்திலேயே காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே ஜெயிலு பார் இதை அதிகமாக காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஜெயிலையும் பாரையும் நம்ம ஏகே வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம், இல்லை அந்த பாரை மட்டும் அவர் சொந்தமாக நடத்திட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த படத்தில் பல பேர் நடிச்சிருப்பாங்க போல. டீசரில் ஃபோக்கஸாக ஃபுல்லாக அஜித்தை தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ரிவீலே பண்ணிட்டாங்க. சிம்ரன் நடிச்சிருக்காங்க. சிம்ரன் இவங்க வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக வராங்களா இல்லை கேமியை மட்டும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் பட்டையை கலப்புது. கண்டிப்பாக தேட்டரில் கேட்கும்போது திரிக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மெயினான வில்லன் யார் தான் எனக்கு தெரியல. அர்ஜுன் தாஸ் வில்லனா இருப்பாங்களா, இல்லை ஒருவேளை ட்ரிஸ்ஸா வில்லையா இருப்பாங்களா, இல்லை அஜித் அவரோட பையன் வில்லனா இருப்பானா அப்படின்னு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. யார் தான் மெயின் வில்லன் அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் ஏகே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் வந்து ஏகே ஃபேன்ஸில் ஒரு விருந்தா அமைய போகுது, அதில் டவுட்டே இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.